குச்சி விட்டுருக்கிறேன் பாருங்கோ. பைக்கில் சாமான் கட்டினோம். இதான் டில்கோ ஹோட்டலா பாருங்க. ஜாழ்ப்பாணத்தில் நிறைய கார்கள் வந்துட்டுது. பார்ல தான் சேனல் நிற்குது. இதில் படங்கள் எல்லாம் வரைஞ்சி வச்சிருக்கணும். இங்கே கொடுங்க. ஹலோ காய்ஸ், வணக்கம் வரவர்களே. நாங்கள் கண்டிப்பாக ஜாழ்ப்பாணம் குறிப்பாக இரவு நேர ஜாழ்ப்பாணம் என்னமா இருக்குன்னு சொல்லி தான் பார்க்க போகிறோம். அதாவது பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஜாழ்ப்பாணம் நகரத்தை சுற்றி பார்க்க போகிறோம். அதாவது பஸ் ஸ்டாண்டு, ஹாஸ்பிட்டல் ரோட், கஸ்தூரியார் ரோட், ஸ்டான்லி ரோடுன்னு சொல்லி எல்லா இடத்தையும் சுற்றி பார்க்க போகிறோம். நல்லூர் முக்கியமான ஒரு சாப்பாடு கடைக்கு போனால் நல்லூர் கோயிலுக்கு பக்கத்துலேயே வந்து நல்லூர் பவன் ஒரு சாப்பாடு கொட்டை இருக்குது. பரவாயில்ல, சாப்பாடெல்லாம் நல்லா தான் இருக்குது. சும்மா டேஸ்ட்டாக இருந்தது. அங்கே போய் சாப்பிட்டு நாங்கள் 100க்கு ஒரு 70% நான் கொடுப்பேன். அவ்வளோது நல்லா இருந்தது. நான்லாம் 80% கொடுப்பேன். என்ன அவ்வளோ நல்ல சாப்பாடு, சைவ சாப்பாடு, நல்ல டேஸ்ட்டாக இருக்குது. உங்களுக்கு தெரியும், நான் சொல்ல தேவையில்லை. அப்போ நீ போய் சாப்பிட்டு கடைசியாக பார்த்தீங்கன்னா ஜாழ்ப்பாணம் பஸ் ஸ்டாண்டுக்கு வந்தாங்க. என்ன அப்போ இங்கே ஒரு அம்மா போட்டு 2 பேர் விரட்டி கொண்டுவாங்க. நாங்கள் வீடியோ எடுக்கணும் இந்த வேலை வந்துட்டேன். வேறு இவர் தான் 3 நான் விருட்டமாக கிடக்கு. நான் போய் குழம்ப போகிறேன்னு சொல்லி ஆள் உள்ளுக்கு போகிறாரு. என்ன போக அவங்க ஓடிட்டாங்க. அப்போ நாங்கள் விட்டுட்டு போய் வந்துட்டோம். என்ன இப்படி பார்த்தீங்கன்னா வீடியோ சுவாரஸ்யமாக இருக்கும். வீடியோ பாருங்க, பார்த்துட்டு உங்களோட ஆதரவில் தாங்க. என்ன எங்கள் காணொலியில் தொடர்ந்து கொண்டு இருக்கோம். ஐயா இதில் வண்டியில் உருட்டி கொண்டு போகிறார். இப்போ நாங்கள் சிடிவி பஸ் ஸ்டாண்ட் அடியால் போகிறோம். கடைசியாக கொண்டு வந்து உங்களுக்கு பஸ் ஸ்டாண்டையும் காட்டிக்கொள்கிறேன். இப்போ தொடர்ந்து நாங்கள் போவோமா பாருங்க. நைட் டைம் யாழ்ப்பாணம் என்ன மாதிரி இருக்குண்டு இந்த பூட்டினம் என்ன வழியால் தொடர்ந்து சில கடைகள் பூட்டி இருக்குது. ஜால் பாட்டை இந்த ஷொப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா 20 தான் இருக்குமா, லேட்டாகும் பூட்டை. இதான் அது குறுக்க வைக்க வருதுக்கான். அது எடுத்துட்டேன். அது குறுக்க வர பாருங்க. ஆக பைக்கில் சாமான் கட்டினோம். இப்போ நாங்கள் தொடர்ந்து வந்து இப்போ சத்திர சந்தை சிக்னல் அடிக்க வந்துட்டோமா. இப்போ நாங்கள் சத்திர சந்தை சிக்னலால் இடக்கை பக்கம் திருப்புறோமா, முற்றவழி பக்கம் போகிறோம். இதில் பாருங்க கருவாட்டு கடைகள் இருக்குது. எல்லாம் வெறிச்சோடி போயிருக்கேன். பிஸ்னஸ் எல்லாம் முடிஞ்சுது. ஆக்கள் பார்த்து கொண்டிருக்கேன். இந்த பாரை பார்த்தீங்களோ, பாரில் ஆக்களை இதான் நைட் டைம் அங்கே ஜாழ்ப்பாணம் பாருங்க. இந்த ரோயல் வைன் ஸ்டோர் இருக்குது. இதுவும் ஒரு பார் தானே. பாரில் தான் சேனல் நிற்குது. இங்கே கடையில் நிற்கிறேன். வேணே பாருங்க. இதான் டில்கோ ஹோட்டலா. இங்கே கும் இருட்டாக இருக்குது. போஸ்ட் ஆஃபீஸ், இதான் போஸ்ட் ஆஃபீஸ். இங்கால முற்றவழி நல்ல கும்மிருட்டாக இருக்குது. என்ன ஏதோ ப்ரோக்ராம்னா மட்டும் லைட்டை போடுவாங்க. மற்றபடி இப்படி தான் இருக்குது கும்மிருட்டா. அப்படி நாங்கள் தொடர்ந்து வந்தால் இங்கே ஒரு பெட்ரோல் செட் ஒன்று இருக்குது. அதையும் காட்டிக்கொள்கிறேன்னா இதில் பெட்ரோல் செட் வருது. என்ன இதுதான் பெட்ரோல் செட். இது வீரசிங்கம் போல். தொடர்ந்து வந்தோம்னா இதில் பஸ் ஸ்டாண்ட் இருக்குது. என்ன அதாவது பார்த்தீங்கன்னா கொழும்பு பஸ் எல்லாம் இங்கே வந்து நாங்கள் எடுக்கக்கூடிய மாதிரி இருக்கும். ஏசி பஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா நாங்கள் இங்கே வந்து எடுக்கக்கூடிய மாதிரி இருக்கும். இப்படி நான் உங்களுக்கு கொண்டு காட்டிக்கொள்கிறேன். என்ன பாருங்க. இதில் என்சிஜி பஸ் நிற்குது. இந்த ப்ரைவேட் பஸ்ஸுகள் எல்லாம் இங்கே தான் வரும். ஏசி பஸ்ஸில் போனீங்கன்னு சொன்னால் கொழும்பு போகிறதே தெரியாமல் போய் சேர்ந்துருவீங்களா. அவ்வளோதான் எனக்கு கம்ஃபர்டபுளாக இருக்குது. சரி, இங்கால பாருங்க ஒரு குளம் ஒன்று இருக்குது. நான் பஸ் எடுக்க வரும்போது இதடியில் தான் காற்று வாங்குறேன். நான் அடுத்து நல்லா இருக்குது. இப்போயே நல்லா காற்று தான் அடிக்குதான். என்னதான் இருந்தாலும் நான் கொழும்புக்கு போகிறேன்னா கூட ஊரை விட்டு போக எனக்கு கவலையாக தான் இருக்குமே. என்ன பாருங்க. இங்கால பேமெண்ட்டுகள் இருக்குது. இங்கால போய் கடைகள் எல்லாம் பூட்டிட்டினோம். இப்போ எத்தனை மணி? இப்போ நேரம் 8:30 கடைகள் எல்லாம் பூட்டிட்டினோம். என்ன 1-2 கடைகள் தான் திறந்துருக்குது. அப்படியா? ஓகே, சரி சரி சரி. இப்போ நாங்கள் தொடர்ந்து சிடி பஸ் ஸ்டாண்ட் அடிக்க வந்துட்டோம். நாங்கள் சுற்றி கொண்டு வந்துட்டோம். இப்போ நாங்கள் கஸ்தூரியா ரோட் பக்கம் போகிறோம். அதாவது பார்த்தீங்கன்னா நகைக்கடைகள் எல்லாம் இருக்குது தானே, அந்த ரோடுக்கு தான் போகிறோம். பாருங்க, ஜாழ்ப்பாணத்தில் நிறைய கார்கள் வந்துட்டுது. முந்தியெல்லாம் ஒரு காரை காண்றாலே கஷ்டமாக இருக்குமே. இப்போ பார்க்குற இடமெல்லாம் கார்கள் தான். பெசல், வெகனார், அக்யூவான்னு சொல்லி நிறைய கார்கள் தான் நிற்கும். எங்களை பக்கங்களில் பாருங்க பெரிய பில்டிங் இருக்குது. இதுக்கு நடுவால் தான் நாங்கள் போகணும். என்ன அதாவது பார்த்தீங்கன்னா இதால் போனால் நகை கடைகளுக்கு நாங்கள் போகலாம்.
இதில் படங்கள் எல்லாம் வரைஞ்சி வச்சிருக்கணும். 2 பக்கமே படங்கள் வரைஞ்சி வச்சிருக்கணும். என்ன பாருங்க, நல்ல நல்ல படங்கள் எல்லாம் இருக்குது. இதானங்கடா யாழ்ப்பாணமா. இதால் போனால் முழுக்க முழுக்க எல்லாமே நகைக்கடைகளாக தான் இருக்குமா. நகைக்கடையெல்லாம் நேரத்துக்கே இங்கே பூட்டி இருக்கணும். ஆனால் பார்கள் மட்டும் திறந்து வச்சிருப்பினோம். ஒரு சில கடைகள் திறந்து வச்சிருக்கணும். பார்த்தீங்கன்னா இந்த பில்டிங்கை 4 மாடி கட்டடம். சாண்டி ரோட்டுக்கு வந்து 2 பெட்ரோல் செட்டுகள் இருக்குது பாருங்க. 2 பக்கம் பெட்ரோல் செட் தான். இப்போ நாங்கள் நேராக போய் இப்படியே திரும்ப போகிறோம். விளக்கை பக்கம் திரும்ப போகிறோம். ஸ்டான்லி ரோட்டுக்கு போகிறோமா. இதுதான் ஸ்டான்லி ரோடு. பெட்ரோலுக்காக லைனில் நிற்கணும். என்ன திருப்பி பிரச்சனை வந்துட்டோ. இதில் ஃபோன் ஷாப்புகள் இருக்குது. இதில் பிஓசி பேங்க் இருக்குது. இதில் போனால் கொமர்ஷியல் பேங்க்கும் போகலாம். தொடர்ந்து இதில் பாருங்க பீப்புள்ஸ் பேங்க் இருக்குது. நீங்கள் பீப்புள்ஸ் பேங்க் எல்லாம் வந்து போயிருந்தால் கொமெண்ட்ஸில் போட்டு விடுங்க. பகல் டைம் இந்த ரோட்டால் போய் வரவே இல்லாது அவ்வளவு க்ரௌடாக இருக்கும். இந்த டயலாக் ஆஃபீஸ் இருக்குது. பகல் டைம் நாங்கள் இதால் போய் வரவே இல்லாமல் இருக்கும். அவ்வளவு சரியான க்ரௌடாக இருக்கும். என்ன இப்போ பாருங்க கொஞ்சம் கொஞ்சமாக வெறிச்சோடி போய் கொண்டு இருக்குது. இன்னும் ஒரு 1 ஹவருக்கு பிறகு இந்த ரோட்டில் ஆக்கள் இருக்க மாட்டினோம். இதுதான் வெலிங்டன் சந்தி பாருங்க. இதில் லிங்கம் இருக்குது. லிங்கம் ஐஸ்கிரீம் இருக்குது. தொடர்ந்து இங்கால கீழ் சூப்பர் மார்க்கெட் இருக்குது. இதில் மாநகர சபை அவையில் வந்து துப்புரவு செய்யணும். என்ன தொடர்ந்து வேலைகள் நடந்து கொண்டு இருக்குது. இப்போ நாங்கள் இதெல்லாம் போவோம். நாங்கள் இப்போ வெலிங்டன் சந்தி அடியால் டவுன் பக்கம் போகிறோம். நீங்கள் எலக்ட்ரிக் கார்கள் வச்சுருந்தால் இங்கே வந்து சார்ஜ் பண்ணலாமா. சார்ஜிங் பாயிண்ட் இருக்குது. யாழ்ப்பாணத்தை பொறுத்த மட்டும் நேரத்துக்கே கடைகள் எல்லாம் போட்டிருக்கணும். என்ன ஒரு குறிப்பிட்ட டைமோட கடைகள் போட்டிருக்கணும். பிறகு அங்கால 7:30க்கு பிறகு பூட்டை வலிக்கிட்டு பிறகு சாப்பாட்டு கடைகள் திறந்துருக்கும். இல்லாட்டி பெரிய பெரிய ஹோட்டல்கள் இருக்குது தானே, அதுக்கெல்லாம் திறந்துருக்கும். மற்றபடி எல்லா கடைகளும் பூட்டை வலிக்கிட்டு இருக்கணும். இப்போ நாங்கள் கேஎஃப்சி எல்லாம் போனோம்னா சரியான சனமாக இருக்குது. கேஎஃப்சி பிட்சா ஹட் எல்லாம் சரியான ஆக்கில் இருக்கும். சரி, நாங்கள் இப்போ தொடர்ந்து பார்த்தீங்கன்னா இப்போ பிட்சா ஹட் பக்கம் போக போகிறோம். பிட்சா ஹட் அடியை கொண்டு காட்டுறேன். என்ன பாருங்க போமாங்க. ஓ அங்கே நிறைய க்ரௌடாக இருக்கும். அதெல்லாம் கொண்டு காட்டுறேன்னா திரும்பியும் பஸ் ஸ்டாண்ட் அடிக்கு போய் தான் போகணும். உங்களுக்கு வடிவ முழுமையாக ஜாழ்ப்பாணத்தை காட்டத்தானே வேணும். அதான் ஒரே ரோட்டுக்கான தெரியும். இங்கெல்லாம் ஜெஃப்னா டெக்ஸ், இசாரா, டொப்பாஸ் எல்லாம் இருக்குது. இது ஒரு நைட் கடை ஒன்று இருக்குது. இரவு திறந்துருப்பி நம்ம என்ன பாருங்க. இங்கே இது ஹெச்என்பி பேங்க் பக்கத்தில் ஒரு நைட் கடை ஒன்று இருக்குது. இரவு இந்த கடை திறந்துருப்பினா இதில் ஸ்ரீ நிகேத பவன் இருக்குது. இப்போ தொடர்ந்து நாங்கள் பழக்கடை பக்கம் திரும்ப போகிறோமா. பாருங்க பழக்கடைகள் எல்லாம் திறந்து தான் இருக்குது. பஸ்ஸுக்கு போகிற ஆக்கிரங்க வந்து பழங்கள் வாங்கினோம் தானே, அதுக்காக தான் திறந்து வச்சுருக்கீங்க. இவையெல்லாம் குறிப்பிட்ட டைம் எப்போ பூட்டிக்கணுமா. நாங்கள் தொடர்ந்து இடது கை பக்கம் திரும்ப போகிறோம். அதாவது பார்த்தீங்களா இப்போ நாங்கள் ஹாஸ்பிட்டல் பக்கம் போகிறோமா. இதுதான் ஜெஃப்னா ஹாஸ்பிட்டல். இதில் பிஓசி ஏடிஎம் இருக்கு. என்ன ஹாஸ்பிட்டலுக்கு முன்னால் தான் நதியாஸ் இருக்குது. இப்போ கிட்டடியில் திறந்த உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு பாருங்க. நதியாஸ் நல்ல பெரிய அழகான பில்டிங் தானே. என்ன தொடர்ந்து வந்தோம்னா இதில் காகல்ஸ் பில்டிங் இருக்குது. இப்போ வெளிநாடுகளில் இருந்தெல்லாம் வாராக்கள் இங்கே தான் கட்டாயம் வருவினோம். என்ன இங்கே வந்து ஒரு கேஎஃப்சியில் வந்து சாப்பிட்டு போனால் இங்கே சந்தோஷம். இதெல்லாம் ஹாஸ்பிட்டல் தானே. ஹாஸ்பிட்டலுக்குள்ளே ஒரு கோயிலும் இருக்குது. சரி, இந்த
இது ஒரு சந்தி ஒன்று வருது பாருங்க, சிக்னல் தெரியுது அவங்களுக்கு. இதடியில் தான் பிட்சா ஹட் இருக்குது. இப்போ கொண்டு போய் காட்டுறேன்னு ஆக்கலை பாருங்கவா, அவ்வளோத்துக்கு க்ரௌடாக இருக்குது பாருங்கோ. பிட்சா ஹட்டில் சந்தை பார்த்து இந்த சந்தை காணையில் பழமையாக நிற்கிறவைகள் இன்றைக்கு பெருசாக இல்லைன்னு. இன்றைக்கு என்ன கிழமை? திங்கள் என்ன? நேற்று ஞாயிற்றுக்கிழமை தானே நிறைய பேர் வந்து போயிருப்பினா, அதனால் இன்றைக்கு பெருசாக க்ரௌடை காணிது. வளமையாக ஆட்கள் மொச்சு போய் நிற்பினோம். என்ன இந்த இன்சிஜி பஸ் போகுது, ஏசி பஸ், கொழும்பு பஸ் போகுது. தொடர்ந்து நாங்கள் நேராக வந்தோம்னா இதில் டொமினோஸ் இருக்குது, பொப்பாய்ஸ் இருக்குது, பர்கர் கிங் இருக்குது. பாருங்க வெளியே கார்கள் எல்லாம் நிற்குது. அதான் பார்த்தீங்கன்னா தொடர்ந்து வந்தோம்னா ஆர்ஆர் பிரியாணி இருக்கு. என்ன சேலம் ஆர்ஆர் பிரியாணியை நாங்கள் இப்போ பார்க்க போகிறோம். பாருங்கோ, இதுதான் சேலம் ஆர்ஆர் பிரியாணி. பாருங்கோ, ஈசாஃப்ட் இருக்குது யூனிவர்சிட்டி. தொடர்ந்து நாங்கள் வந்தால் எங்களை ஃபுட் சிட்டி எல்லாம் இருக்குது. என்ன ஒன் மெக்ஸ் சிட்டின்னு சொல்லி ஒரு ஃபுட் சிட்டி இருக்குது. நல்லா பாட்டு போட்டிருக்கீங்க, நல்லா வைப் பண்ணலாம். இப்போ நாங்கள் தொடர்ந்து வந்து இதால் திரும்ப போகிறோம். புகையிரத நிலைய வீதி என்ன இது. நாங்கள் தொடர்ந்து போய் ரயில்வே ஸ்டேஷனை பார்க்கலாம். இங்கே ரூம்ஸ் எல்லாம் கொடுக்கணும். கும்மிருட்டாக இருக்குது பாருங்க. இந்த வாகனங்கள்ட லைட்டும் இல்லாடி சரி எங்கேயாச்சும் போய் ஓட்டி போட நிற்க வேண்டியதான். இதில் மச்சான் என்று சொல்லி ஒரு ரெஸ்டாரண்ட் இருக்குது. நோர்த் கேட் ஜெட்வின் பார்த்தீங்களா பில்டிங்கு, அந்த பெரிய பில்டிங் தானே. என்ன இது சாப்பாடு கடை இருக்குது. நேராக போனோம்னா நாங்கள் ரயில்வே ஸ்டேஷனுக்கு போகலாம். இதே வலதுகை பக்கம் திரும்பி போனால் இதில் வலம்புரை க்ரீன் கிராஸுக்கு போகலாம். இதுதான் ரயில்வே ஸ்டேஷன். வந்தாச்சும் ஒரு ரவுண்ட் ஒன்று அடித்து காட்டுறேன்னா பாருங்கோ. இப்போ ரெயின் எல்லாம் ஓடுதான். பழைய நிலைமைக்கு புயரத சேவை வந்துட்டு அதான் நீங்கள் யோசிக்க தேவையில்லை. இதில் ஆக்கெல்லாம் நின்று லைனில் டிக்கெட் எடுத்துக்க வந்துருக்கேன் பாருங்கோ. இந்த டூரிஸ்ட் இன்ஃபர்மேஷன் சென்டர் இருக்குது. இப்படி நாங்கள் இதுக்கால போவோம். என்ன இது இந்த ரோட்டையும் பாருங்க, லைட்டுகளை போடுறாங்களே இல்லை. பைக்கில் வர வழியாக பரவாயில்ல, இது சைக்கிளில் வந்த வேண்டா பள்ளந்துட்டு தெரியாமங்க இவனை விடத்தான் இருக்கு. சரியான இருட்டாக ரோட்டா. இப்போ பைக்குன்னா வெளிச்சம் இருக்கிறபடியே அவங்களுக்கு தெரியவே இல்லை. மற்றபடி இங்கே வந்தீங்கன்னா செய்ய கஷ்டப்படுவீங்களே. என்ன கிடைக்க சில சில லைட் போட்டுருக்கீங்கன்னா இந்த இதில் எல்லாம் லைட் போடல பாருங்க. இதில் போட்டிருக்கேன் லைட், இதில் போட்டிருக்கேன். சில இடங்களில் லைட் போட்டிருக்கேன், சில இடங்களில் போட இல்லை. இதில் ஒரு முதியவர் இருக்கிறார் பாருங்க. இது முதியவர் இருக்கிறார் நினைக்கிறேன். ஐயா சிங்களம் போல். ஐயா இந்த சரக்கட்டை பார்க்கவே தெரியுது. ஐயா சிங்களம். இந்த ஆட்டோ வருது. இதால் நாங்கள் எப்படி போகிறது? சின்ன இடம் இருக்கு. என்ன இது ஒரு குறுகிய பாதை. இதால் கவனமாகத்தான் நாங்கள் செல்ல வேண்டும். நோ லிமிட் பாருங்க. லைட்டு பிரகாசத்தை பார்த்தீங்களோ. இப்போ அங்கே சுற்றி இங்கே சுற்றி நாங்கள் வந்த இடம் தான் நோ லிமிட். பார்த்தீங்களோ, நல்ல பெரிய பில்டிங் தானே. என்ன ஆனால் என்ன கொஞ்சம் ப்ரைஸும் கூட தான், பார்த்து வாங்கலாம். நல்ல உடுப்பாக தான் இருக்குது. தொடர்ந்து நாங்கள் இப்போ நேராக போகிறோமா. இதான் ஆரியகுல சந்தை சிக்னலாம். இங்கால புத்த விகாரம் இருக்குது, இங்கால பக்கம் ஆரிய குளம் இருக்குது. நல்ல வடிவாக டெவலப் பண்ணி வச்சுருந்தவையல் இப்போ மெயின்டைன் பண்ணுறையில். அதால் தான் இப்போ பெருசாக சனம் இல்லை, குறைவு. இங்கால பக்கம் இருக்கிற மொழியை உள்ளுக்கு ஒரு தனம் இல்லை பெருசாக. புதுசில் இல்லை டெவலப் பண்ணி நல்ல சனம் வந்தது. என்ன நாங்கள் தொடர்ந்து இப்போ இந்த சந்தை இரண்டாக பிரியுது. நாங்கள் இப்போ வலதுகை பக்கம் திரும்பி போகிறோம். என்ன இதில் ஒரு டயர் கடை இருக்குது. இதில் நாங்கள்
வலது கை பக்கமாக போகிறோம். என்ன இந்த வலது கை பக்கம் உள்ள ரோட்டால், இந்த வலது கை பக்கத்தில் உள்ள ரோட்டால் போகிறோம். இந்த இருட்டுக்குள்ளே உங்களுக்கு என்னத்தை காரணம்னு தெரியல. இது ஒரு கோயில் ஒன்று இருக்குது தானே. உண்மையிலேயே உங்களுக்கு இன்னும் வடிவ இடங்களை காட்டணும் தான் எங்களுக்கு ஆசையாக இருக்குது. என்ன பிரச்சனை சொல்லுங்க பார்ப்போம். அவ்வளோத்துக்கு இருட்டாக இருக்குது என்ன, எங்களுக்கே பெருசாக இடம் தெரியல. இங்கே இதில் அம்பாள் பேக்கரி வருது. இந்த பேக்கரிக்கு சனம் தூர இடங்கள்ல எல்லாம் இருந்து தேடி வருவேன் நம்ம முதல். அவ்வளோத்துக்கு பான் சும்மா டேஸ்ட்டாக இருக்கும். உண்மையில் நானே தேடியெல்லாம் வந்து வாங்கி சாப்பிட்ருக்கேன். என்ன உண்மையில டேஸ்ட்டாக இருக்குது, நம்பி வந்து சாப்பிடலாம். நல்ல முருகின வான் தெரியும் தானே, அதுதான் போடினா வேறு லெவலில் இருக்கும். இப்போ நிறைய இடங்களில் போடினா இப்போ தொடக்கத்தில் வேல் தான் போடுறவையா. இதில் ஒரு ரெஸ்டாரண்ட் இருக்குது, அழகான ரெஸ்டாரண்ட். இப்படியே நாங்கள் போனோம்னா நல்லூருக்கு போகலாம். தொடர்ந்து இப்போ நல்லூருக்கு தான் போய் கொண்டிருக்கிறோமா. இப்போ நாங்கள் நல்லூருக்கு கிட்ட வந்துட்டோம். என்ன இதில் ஒரு கோயில் ஒன்று இருக்குது. அதே நேரத்தில் இங்கே ஒரு சிலை ஒன்று இருக்குது. என்ன நல்லூருக்கு இந்த இடத்தோட ஒரு பெரியல் ஒன்று போட்டுருக்கணும். இதுக்காக நாங்கள் வாகனங்களில் போய் வரையிலாது. பாருங்கள் சூப்பர் மார்க்கெட் ஒன்று இருக்குது, அண்ணி நகா ஃபுட் சிட்டி. இது அடியோட ஸ்டொப் பண்ணிடுவீங்க. இதுக்குள்ளேலாம் நாங்கள் நல்லூர் டைம் பைக்குகளில் வரையிலாது, நடந்து தான் வரணும். க்ளோஸ் பண்ணிடுவேன். அதோட அண்ணி நகா ஃபுட் சிட்டி அடியோடையே க்ளோஸ் பண்ணிடும். அதெல்லாம் நாங்கள் இங்கே நடந்து தான் வரணும். இது சைவ சாப்பாட்டு கடை ஒன்று இருக்குது, லெமன் ட்ரீ. இங்கே பார்த்தீங்களோ நல்ல சுண்டல் கடையில் எல்லாம் இருக்குது. இப்படியே நாங்கள் நேராக போனோம்டா நல்லூர் பின் வீதிக்கு போகலாம். இங்கே இதில் பாருங்க சிவனம்மன் கோயில் இருக்குது. சிவனும் அம்மனும் பக்கத்தில் இருக்குது, 2 கோபுரங்கள் இருக்குது பாருங்க. இதில் சரவணா டெக்ஸ் உடுப்பு கடை இருக்குது. நாங்கள் நல்லூர் பின் வீதிக்கு வந்துட்டோம். ராஜ கோபுரங்கள் தெரியுது என்ன. இப்படி நாங்கள் தொடர்ந்து நல்லூர் முன்வீதிக்கு போகிறோமா. பாருங்க இதுதான் தெற்கு வாசல் கோபுரம். இதில் லவின்சன் ஒரு சாப்பாடு கடை ஒன்று இருக்குது பாருங்க. உண்மையிலே சாப்பாடு டேஸ்ட்டாக இருக்குது, குறை சொல்லக்கூடாது. ஆனால் விலை தான் கொஞ்சம் கூடவா போச்சு. விலை கூட. இதுதான் நல்லூர் கோயில். பார்த்தீங்களோ நல்லூர் கோயிலை. இப்போ கோபுர வேலைகள் நடந்து கொண்டிருக்கு. அதனால் கோபுரம் முழுக்க முழுக்க சாக்குகளால் மூடப்பட்டிருக்கும். இப்போ நாங்கள் நல்லூர் அடியில் நிற்கிறோம். பாருங்க ஆக்கள் வந்து இந்த வெக்கைக்கு நல்லூர் அடிக்கு வந்து அந்த இரவு டைமில் காற்று வாங்கி கொண்டிருக்கணும். எங்களெல்லாம் பாருங்கள் ஆக்கள் நிறைய பேர் இருக்கணும். என்ன அங்கங்கே ஆக்கள் இருக்கிறத காணக்கூடிய மாதிரி இருக்குது. இதில் ஒரு ஐயாவால் வந்து நல்லூர் ஆனால் வணங்கி கொண்டிருக்கிறார். இந்த ரோட்டெல்லாம் பார்த்தீங்கன்னா நல்லூர் டைம் க்ளோஸ் பண்ணிடணுமா. இதான் நாங்கள் போய் வரையிலாது. இப்போ தான் போய் வரையிலும். நாங்கள் நல்லூர் திருவிழா டைம்களில் இந்த ரோட்டில் நாங்கள் போய் வரையிலாது. பாருங்கள் பஸ்ஸுகள் எல்லாம் போய் வருது. நான் நினைக்கிறேன் பருத்துறை பஸ் ஸ்டாண்டு. பருத்துறை பஸ். சரி என்ன நல்லூரை பார்த்துட்டீங்க. தொடர்ந்து நாங்கள் வெளிக்கிடலாம். நாங்கள் இப்போ தொடர்ந்து நல்லூர் அணுக போகிறோமா. நல்லூர் சாப்பாட்டு கடை இருக்கா. அப்புறம் டெம்பிள் ரோட்டில் இருக்குது. இந்த தெற்கு வாசல் கோபுரம் இருக்குது தானே, அதுக்கு முன்னால் ஒரு ரோட் ஒன்று போகுது. இதால் தான் நாங்கள் போகணும். நல்லூரா இந்த இது பக்கத்தில் இல்லை இதில் இருக்கு. டேஸ்ட் அல்டிமேட். என்ன இங்கே வீடுகளை பார்த்ததோ இது என்ன வீடா மாளிகையா. இங்கே பாருங்க இதுதான் நல்லூரா. அங்கே சுற்றி இங்கே சுற்றி நாங்கள் வந்த இடம் தான் நல்லூரான் சாப்பாட்டு கடை. அதாவது பார்த்தீங்கன்னா நல்லூர் பவன் சொல்லி சாப்பாட்டு கடை ஒன்று இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா நல்ல டேஸ்ட்டான சாப்பாடுகள் இருக்குது. அதாவது எல்லாமே சைவ சாப்பாடு தானே. நான் உள்ளே போய் இன்றைக்கி சாப்பிட்டு பார்ப்பேன். சாப்பிட்டு இன்றைக்கி சாப்பாடு என்னமா இருக்குன்னு சொல்லி நான் உங்களுக்கு சொல்கிறேன்னா இதான் கடை, சைவ கடை நல்லூர் பவன். நாங்கள் நல்லூர் பவனுக்கு வந்து நாங்கள் இதில் மசாலா தோசை எடுத்து நான் பாருங்க. இதில் சாம்பார் தந்திருக்கிறேன். தொடர்ந்து இதில் சம்பல் தந்திருக்கிறேன். நண்பர் பார்த்தீங்கன்னா இதில் கொத்து எடுத்தவர். என்ன கொத்தை பாக்கி ஆசையாக இருக்குது. தண்ணி வைக்க மாட்டேங்க.
அசைவ கோத்திர டேஸ்ட்லேயே இருக்குது என்ன இல்லையோ வெப்பிலாம் தெரியும் என்ன டேஸ்ட் அப்படி உண்மையாக இல்லை இருக்கு ஐயா நல்ல உரைப்பாக டேஸ்ட்டாக இருக்குது கொஞ்சம் நாங்கள் மசாலா சாப்பிட்டு பார்ப்போம் மசாலா தொட்டும் சாப்பிடலாம் கறியோட சேர்த்து குழச்சும் சாப்பிடலாம் கறி வளர்ந்து வாய்ப்பு இல்லை போல் வேணுமா இந்த கிழங்கு தான் டேஸ்ட் இங்கே பாருங்க கிழங்கு உங்களுக்குள்ள கறியை பார்த்தீங்களோ இங்கே எடுங்க எடுங்க கறி டேஸ்ட்டாக இருக்குண்ணே எப்படி அந்த மசாலா நம்ம போட்டிங்கன்னா டேஸ்ட்டாக இருக்குது அட்டவாசமாக இருக்குது நண்பர் தண்ணி வைக்கிறேன் சொல்லி குழம்பி கொண்டிருக்கு தண்ணி வைப்பினுமா இவன் சாப்பிட்டு பாருங்க நல்ல டைம் வந்தீங்கன்னு சொன்னால் க்ரௌடாக இருக்கும் இந்த டைம் பார்த்தீங்கன்னா சனம் குறைவு தான் டேஸ்ட்டுக்கு பஞ்சம் இல்லையா டீ 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 ஒரு டீ மசோடா நாங்கள் திரும்பவும் பஸ் ஸ்டாண்ட் அடிக்க வந்துட்டோம் இதில் பாருங்க ஏசி பஸ் போகுது ஜேஜிபி ட்ராவல்ஸ் இல்லை ஆட்டோக்கள் எல்லாம் நிற்கிறேன்னு எப்படா ஆட்கள் வருவாங்க ஏற்றி கொண்டு போய் உழைக்கலாம்னு சொல்லி ஆட்டோக்காரெல்லாம் வெயிட் பண்ணி கொண்டிருக்கிறோம் சரி நாங்கள் தொடர்ந்து பஸ் ஸ்டாண்டுக்குள்ளே போகலாம் இதான் சிடிவி பஸ் ஸ்டாண்ட் என்ன இது ஒரு கடை ஒன்று திறந்து வச்சிருக்கேன் நம்ம என்ன இப்போயும் பஸ்ஸுகள் வெளிக்கிறதுக்கு ஆயத்தமாக தான் நிற்குது இங்கால பஸ்ஸுகளை பார்க் பண்ணி விட்டுருக்கீங்கன்னா குளிச்சு விட்டுருக்கீங்கன்னா இப்போ க்ளீன் பண்ணி கொண்டிருக்கீங்க கொஞ்சம் கொஞ்சமாக நாங்கள் இதில் தான் நாங்கள் பஸ் இல்லாமல் வர்றவையால் இதில் பஸ்ஸுகள் எல்லாம் நிற்கிது என்ன பாருங்க யாழ்ப்பாணம் நீங்கள் நிறைய இடங்களுக்கு போய் வந்திருப்பீங்க அப்போ இந்த இடத்த காட்டும்போது உங்களுக்கு பழைய ஞாபகங்கள் வரும் நீங்கள் வெளிநாடுகள் இருப்பீங்க வெளி மாவட்டங்கள் இருப்பீங்க யாழ்ப்பாணத்துக்கு வரணுமென்ற நோக்கத்தோடு இருப்பீங்களேன்னு அப்போ நீங்கள் வீடியோலேயே யாழ்ப்பாணத்தை வழியாக பார்க்கக்கூடிய மாதிரி இருந்திருக்கும் சொல்லி நம்புகிறேன் இதோட நான் இந்த வீடியோ முடிக்கிறேன் பாருங்கோ சரி நான் இதோட வீடியோ முடிக்கிறேன் பாய் பாய் டாட்டா see you